வணக்கம் மக்களே. பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் திரையுலகத்தில் இசைக்கலைஞர்கள் இன்றைக்கு வரை கொண்டாடுற ஒரு கலைஞர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். தன்னோட முதல் பாட்டை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட சூழலிலிருந்து வந்தவர், சினிமாவுக்கு எப்படி வந்தாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாசவலை படத்துக்காக இசையமைச்சவர் தான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். பாடல்களை எழுதியது மருதகாசியும் கவிஞர் கண்ணதாசன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு அவர்கள் 2 பேருமே பாடலை மாற்றி மாற்றி எழுதி கொடுத்தாங்க. ஆனால் எந்த பாடலுமே சரியாக அமையவில்லை என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் அந்த படத்தோட தயாரிப்பு நிர்வாகி ஒருத்தர் சுலைமான்றவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாடலாசிரியர் இளைஞர் ஒருத்தர் இந்த சூழலுக்கு பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, இது பொருந்துமானு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சுலைமானை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், சுலைமான் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, 2 பெரிய கவிஞர்களே இந்த பாடலை எழுத முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாரோ புது பையன் எழுதுனான்னு கொண்டு வந்து இங்கே நீட்டுறீங்களேன்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுறாங்க அவங்கள. இந்த சம்பவம் நடந்து 3 நாள் ஆகியும் பாடல் அவங்களுக்கு அமையவே இல்லை. அந்த சூழலில் திரும்பவும் அந்த இளைஞனை பற்றி சுலைமான் அவங்களும் சொல்கிறாங்க, இந்த பாட்டை ஒரு முறை படித்து தான் பாருங்களேன், நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பாட்டை அவர்கிட்டயே கொடுத்துருங்கன்னு சொல்லி சுலைமான் சொல்கிறாங்க. உடனே அவரோட நச்சரிப்பு தாங்க முடியாமல் எம்.எஸ். விஸ்வநாதனும் வாங்கி படித்து பார்க்குறாங்க. குட்டி ஆடு தப்பி வந்தால் குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம். இந்த வரிகளை படித்ததுமே எம்.எஸ். விஸ்வநாதன் அவருக்கு ஆனந்தத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாராம். இதை விட இந்த காட்சிக்கு பொருத்தமான வரிகளே இருக்காதுன்னு சொல்லி அந்த பாடலையும் எடுத்துக்கிட்டாங்களாம். இந்த பாட்டு தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சினிமாவுக்கு கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். இது மாதிரி எந்த புது பாடலாசிரியரும் பாடல் எழுதி கொடுத்தாங்கன்னா அதை அலட்சியப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணத்தையும் அந்த பாட்டு தான் எம்.எஸ். விஸ்வநாதன் மனசில் கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். மேற்கண்ட இந்த தகவலை பற்றி பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் ஒரு பேட்டியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.